என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. இப்போ நம்ம எங்க போறோம்? மலை மேல உள்ள குழந்தை வேலப்பரை பார்க்க போறோம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் புனித யாத்திரை நம்ம வந்து பழனியை நோக்கி நடக்க போகிறோம். 30 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியை தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம குரூப் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ மணி வந்து ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் நடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் போகிறோம் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து. ரொம்ப பேர் வந்து அவங்க ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க. எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ, இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்துலாம் நடைபயணம் வருவாங்க. நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இப்போ நடக்க போகிறோம். நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். வீடியோவுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே மாதிரி போய்கிட்டே இருப்போம். வாங்க 2025 பழனி பாத யாத்திரை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சூப்பராக எடுத்து காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்மளோட இன்னைக்கு திருநெல்வேலியில் வந்து ரேணு ஃபேமிலி வந்திருக்காங்க. ரேணு பழனிக்கு பாத யாத்திரை வரும் பக்தர்கள் இரவு 10 மணிக்கு மேல் தங்குமிடங்களில் தங்கி காலையில் நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி நடக்கிற பாதை வந்து இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் நடப்பாதை. இது வந்து ரோடு. அதுவும் இல்லாமல் 4 வே. நம்ம வந்து பார்த்து தான் போகணும். இந்த டியூப்லைட்லாம் தொங்குது பாருங்கள். இதெல்லாம் சீசன்னால் போட்டிருக்காங்க. இந்த தைப்பூசம் வர போகிற அந்த பாதை வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். நம்ம ஏன் வந்து 5 மணிக்கே பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, கொஞ்சம் வெயில் வர்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் தூரத்தை கவர் பண்ணிடணும். வெயில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்லோவாகிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே கிளம்புனா ரொம்ப தூரத்தை கடக்க முடியும். அதனால தான் நம்ம 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நான் தமிழரசிம்மா பழனி பாத யாத்திரை ஃபஸ்ட் டைமா இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? மகன் கூட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம். நாங்கள் எங்கள் குரூப்பாக சேர்ந்து வரோம். சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2-3 மலை ஏறிட்டு போகிறோம். பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். அம்மா பேச்சு கேட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு அம்மா என்ன சொல்கிற அப்படின்னு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பழனி பாத யாத்திரை இன்னைக்கு சனிக்கிழமை நடந்துக்கிட்டு இருக்கோம்னா காலையில் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து வெள்ளையங்கிரி ஏற போகிறோம். இது 30 கிலோமீட்டர் நடக்கிறோமா, திரும்பி வந்து நம்ம வெள்ளையங்கிரி மலை வேறு ஏறணும். அதுவும் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை உடனே ஏறிட்டு இறங்க போகிறோம். தங்குற வேலையெல்லாம் இல்லை. அதான் ரொம்ப டஃப்பு. சந்தானம் ஐயாவும் வராரு. பஸ்ஸு லேட்டு போல் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து இப்போ வந்து குழந்தை வேலப்பர்னு ஒரு மலைக்கோவிலை நெருங்கிட்டோம். நம்ம போயிட்டு மலை ஏறி குழந்தை வேலப்பரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி பாத யாத்திரையை கன்டினியூ பண்ண போகிறோம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. என்ன ரேணு, எங்கே போகிறேன் இப்போ? பழனி பாத யாத்திரையா? ஃபஸ்ட் டைமு? எத்தனை தடவை வர நீ? ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, ரோட்டில் வளைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நடப்பாதையிலேயே வேறு லெவல். ரேணு பாதை நல்லா இருக்குது. டியூப்லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த மலை மேலே இருக்குது குழந்தை வேலப்பர் கோவில். நம்ம இங்கே போக போகிறோம். இப்போ
இதெல்லாம் பாருங்கள், ஒரு மண்டபம் தான். இந்த இடத்துலேயே வந்து குளிக்கும் இடம், தங்குமிடம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பாத யாத்திரைக்கு மட்டும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ குழந்தை வேலப்பரை உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து மலை மேலே உள்ள குழந்தை வேலப்பரை பார்க்க போகிறோம். பாருங்களேன், இதான் ரூட்டு. இப்படியே போனால் படி இருக்கான். ஒரு 1000 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் படி இருக்குது. இந்த மருதமலை, பழனிமலை மாதிரி படிகள் இருக்கான். அதனால் போயிடலாம், மேலே போவோம். நம்ம சும்மா வந்துட்டு மலை ஏறாமல் போனால் நல்லா இருக்காதுல்ல. நம்ம வேலையே வந்து மலையேறது தான். தரையில் இருக்கிற சாமி வந்து எங்களுக்கு பிடிக்காது, கும்பிட மாட்டோம். குழந்தை வேலப்பர் கீழே இருக்கார், மேலே இருக்கார். கீழே கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் மேலே போகிறோம். பார்த்துப்போங்க, முள் வேணும். பார்த்து வா ரேணும், முள்ளா இருக்கு, பார்த்து வா. பார்த்தியா, நம்ம ட்ரெயினில் போக போகிறோம். முருகன் எப்பயுமே குன்றில் தானே இருப்பார். அது மாதிரி இது மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு குன்று. பழனி மாதிரி, குன்றக்குடி மாதிரி ஒரு குன்றில் தான் மேலே இருக்கார். ரயில்வே ட்ராக்கை தாண்டி வந்தோம்னா படி இருக்குது. பாறையிலே படியை வெட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் ரோட்டில் இருந்து வந்தோம்னா மேலே போயிடலாம். படி வந்து ப்ராப்பரான படி இல்லை, பாறைகளை எடுத்து அடுக்கியிருக்காங்க. ரேணுக்குலாம் இது வந்து சப்ப மேட்ரு. இந்த மலைலாம் 7000 அடி 8000 அடி 10000 அடின்னு ஏறுற ஆளை சும்மா ஒரு 500 அடி ஏற சொன்னால் பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருப்போம். தூரத்தில் உள்ள மலைகள் எல்லாம் தெரியுது. சரியாக ஒரு 1000 அடி தான் இருக்கும் இந்த மலை. பழனி மலைக்கு முன்னாடி ஒரு 26 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த மலை இருக்குது. மலை மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சைடு போகணும், பின்னாடி. அங்கே தான் கோவில் இருக்குது. உண்மையிலேயே சின்ன மலையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பரான மலை, அழகான மலையாக இருக்குது. அதாவது குழந்தை வேலப்பர் மலையை வந்து இதுவரை போட்டிருக்காங்களான்னு தெரில யூடியூப்பில். பழனி பாத யாத்திரை போகும்போது போட்டிருக்காங்களான்னு தெரில. நம்ம வந்து 2025 பழனி பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 26 கிலோமீட்டர் போகணும் பழனிக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை வேலப்பர் கோவில் இருக்குது. கீழே வந்து கோவில் இருக்குது, மேலே வந்து மலைக்கோவில் இருக்குது. இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு குன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மலைத்தொடர் இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் கார்டை சேர்ந்தது தான். மலைகளுக்கு பின்னாடி சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அந்த வெளிச்சம் வருது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மலை உச்சியில் போய் குழந்தை வேலப்பரை தரிசனம் பண்ணிவிட்டு சன்ரைஸ் காமிக்கிறேன். ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வந்து பெரிய மலை தான். நான் சொன்னால 1000 அடி இருக்கும். படியாக இருக்கிறதுனால எப்போயுமே படி வந்து கஷ்டம்தான். மலைப்பாதையாக கூட ஏறி போயிடலாம், படி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்களே பாருங்கள், கோவில் ரீச் ஆகிடுச்சு. அநேகமாக ஒரு 1000 வருஷம் பழமையான கோயிலாக தான் இருக்கும். அதோட கட்டட அமைப்பு இப்போ சுதலம் அடைஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. வேறு லெவலில் இருக்குது மக்களே, சூப்பர் சூப்பர். கோபுரம்லாம் ஃபுல்லாமே செங்கல் கல்லில் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாமே சுதலம் அடைஞ்சிருச்சு, பாருங்கள். செங்கல் கல்லில் தான் கட்டியிருக்காங்க.
மக்களே, நம்ம பாருங்கள் குழந்தை விளப்பர் மலையிலேருந்து சன்ரைஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 7 மணி 5 நிமிஷம் ஆகுது. வேறு லெவலில் இருக்குது. மக்களே, நம்ம குழந்தை விளப்பர் மலை ஏறி வந்தாச்சு. வந்தால் வந்து இங்கே சன்னிதானம் அடைச்சி கிடக்கு. வேறு வழி இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் 26 கிலோமீட்டர் பழனிக்கு போகணும் நடந்து. அதனால் நம்ம வெளியே இருந்தே அவரோட வாகனத்தை மட்டும் பார்க்க முடியுது. மயில் வாகனத்தை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்குவோம். பாருங்கள், கோவில் கட்டினது வந்து பாறையிலே தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இந்த இடத்துல துளசிலாம் இருக்குது பாருங்களேன். என்ன ஒரு வருத்தம்னா நம்ம ஐயாவை பார்க்க முடியல. ஒரு சன்னதிக்கே வந்தது பெரிய விஷயம் நினச்சிட்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து பயணிக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 4 விஷயத்தை காமிக்கிறேன் பாருங்கள். வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பின்னாடி, அதாவது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கொடைக்கானல் மலைத்தொடர். இதுக்கு பின்னாடி வந்து சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம குழந்தை விளப்பர் இருக்கார். கீழே பாருங்கள், ஒரே பக்கத்தில் ஹைவேஸும் இருக்குது, நம்ம ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. சுற்றி மலைத்தொடர்கள். வேறு லெவல். எங்களால் அந்த வேறு லெவல் மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம்னு, நீங்கள் ஏகப்பட்ட பேர் இந்த ரோட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பழனிக்கு போகிறவங்க, ஒட்டச்சத்திரம், ஈரோடு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து மறக்காமல் அந்த கோயிலுக்கு வாங்க. எங்களால் பார்க்க முடியல, நீங்கள் வந்தால் குழந்தை விளப்பரை பார்த்துட்டு போங்க. இந்த குழந்தை விளப்பர் கோவிலுக்கு முன்னாடி முட்டாயாக விற்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா வந்து அவர் குழந்தையினால் இங்கே வந்து அவருக்கு வந்து முட்டாய் தான் படைப்பாங்க போல இருக்குது. எல்லாமே பாருங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாமே முட்டாய் கடை தான் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக மகளை பாருங்கள். இந்த மாதிரி டெம்போவில் வந்து சாப்பாடோடு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பேர் இப்படி வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து குழந்தை விளப்பர் கோவிலிருந்து நடந்து மூலச்சத்திரம் அப்படின்னு ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மகளை பாருங்கள், இன்னும் பழனிக்கு வந்து 24 கிலோமீட்டர் போகணும். இந்த மாதிரி நீங்கள் பாத யாத்திரை போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி போஸ்ட்டில் ஒட்டியிருக்காங்க. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் பாருங்கள். சிந்தலவாடம்பட்டி அப்படின்னு ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலேயே உங்களுக்கு எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, முக்கியமான நம்பர்கள்லாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தைப்பூசத்துக்காண்டி மட்டும் இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பழனிக்கு போகிறோம். வேணுக்கு தண்ணி வேணுமா? இந்தாங்க தண்ணி. நல்லா இருக்கா? ரேணுவோடு தான் ஃபன் பண்ணிக்கிட்டே போக போகிறோம் இன்றைக்கி பாத யாத்திரை. ரேணு எத்தனை மலை ஏறி இருக்க? 32 மலை ரேணு பாப்பா ஏறிட்டாப்புல 6 வயசில். 6 வயசுக்குள்ளே 32 மலை. அடுத்து வந்து இமயமலை போகிறாப்புல. எப்படி போறிய? இமயமலை மே மாதமா? மே மாதம் போகிறாங்களாம் இமயமலை. அப்படியே நானும் தொத்திக்கலாம் பார்க்குறேன். ரேணுவோடவே அப்படியே மே மாதத்தில் இமயமலை போகலாம் பார்க்குறேன். மக்களை பாருங்கள், அந்த பாதையில் வந்து ஃபேவர் பிளாக் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து சிமெண்ட் பாதையில் இந்த கம்பியெல்லாம், தடுப்பு கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க, வயசானவங்க நடக்கிற மாதிரி. சூப்பராக இருக்குது, இந்த பாதை சூப்பராக இருக்குது. மக்களை பாருங்கள், போகிற வழியில் இங்கே உள்ள மக்கள் வந்து குடத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். நம்ம வந்து விருப்பாட்சி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வெயில் வந்து வந்துருச்சு, ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் மேகக்கூட்டத்துக்கு நடுவில் இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் நடக்கிறதுக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் உச்சிக்கு வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து சுணங்கிடுவோம். போகிற வேகம் வந்து கம்மியாயிடும். பெரிய குழந்தையும் சின்ன குழந்தையும் ஒன்றா போகிறாங்க. மக்களே பாருங்கள், வெயில் பாருங்கள், உச்சிக்கு வந்துருச்சா? சரியான வெயில் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். போகிறோம்ல இந்த ஒட்டஞ்சத்திரம் டு பழனி, இந்த ரூட்டில் 2 சைடுமே ஒரே தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, ஒரு பக்கெட்டு வெங்காயம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பகுதி ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ரோடு வேறு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. 4 வே வருது போல் இந்த இடத்துலலாம். மக்களே பாருங்கள், சப்போட்டா பழம். நான் சொன்னேன்ல, போகிற பகுதி ஃபுல்லாமே ஒரே பழங்கள், தோட்டங்கள் தான்.
தண்ணி இருக்க வாய்ப்பு. மக்களே, இப்போ நம்ம வந்து சத்திரப்பட்டி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல யாரும். அது வந்து பஜ்ஜி, வடை அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படி நடப்போம். இன்னும் வந்து நாங்கள் 18 கிலோமீட்டர் போகணும் பழனிக்கு. இந்த இடத்துல வந்து நாங்கள் பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரேணு மாட்டுக்கு ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்காப்புல. மக்களே பாருங்கள், அங்கே மக்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறது. அநேகமாக வெங்காயம் தான் நட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் வந்து சத்திரப்பட்டியை விட்டு தாண்டலை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டாக நின்றோம்ல அந்த இடத்துல வந்து இந்த கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலர் பில்டிங். இது வந்து மண்டபமாக, அதாவது சத்திரம் மாதிரி யாத்திரை போகிறவங்க பழனிக்கு இங்கே வந்து தங்கிட்டு போகிறதுக்காண்டி இது கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். இது மாதிரி ரொம்ப இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த பழம், பிஸ்கெட்டு, கொஞ்சம் அந்த தண்ணிலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஐயா வந்து சாத்துக்குடி சோலையை உரிச்சிக்கிட்டு இருக்காரு. ரேணு வந்து இங்கே பிஸ்கெட் தின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரயில்வே ட்ராக்கை கடந்து இப்போ இந்த பக்கத்து போய்கிட்டு இருக்கோம். வெயில் அதிகமாக வந்துருச்சு. இன்னும் வந்து நாங்கள் 16 கிலோமீட்டர் போகணும் பழனிக்கு. கணக்கம்பட்டி சித்தரோட இந்த ஜீவ சமாதிக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். பாருங்கள், ஒருத்தவர் விசில் அடிச்சு கூப்பிட்றாரு. குளிக்குமிடம் கழிப்பிடம் காசு. பார்க்குறது ஃபுல்லாமே சோளக்கதிர் அப்படியே விளைஞ்சு வெள்ளாமைக்கு நிற்கிது. அந்த பக்கத்துலாம் வெள்ளாமை எடுத்துட்டாங்க. பாருங்கள், சோளக்கதிர் சூப்பராக இருக்குது பாருங்கள். திண்டுக்கலை சுற்றி மலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கும். வெயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதனால் தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லைல்ல, அதனால் வந்து விளைச்சல்லாம் நல்லா இருக்குது. ஏம்மா தமிழரசியம்மா, திரும்புங்க. எந்த வயல்லடா இறங்கலாம், எதடா பிடிங்கி திங்கலாம். இந்த சோளக்கருது இருக்குது பாருங்கள், இதை பார்த்து எகிரி போய் நான் பிடிங்கிட்டு வந்து திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதான் இந்த புதரும் முள்ளும் இல்லாட்டி உள்ளே போயிருப்பாங்க நீ 2 பேரும். ஒரு செடி கொடி விடுறதில்ல. வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மணி வந்து ஒரு 11:30 ஆக போகுது. அதனால் வெயில் தாங்க முடியல, அதனால் துண்டை போட்டிருக்கேன். கடுமையான வெயில். பழனி பாத யாத்திரையில் பொதுவாகவே எல்லா பாத யாத்திரையிலையும் நம்ம மலையேற்றத்துலையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெயில் தான். வெயில் தாங்க முடியல, அதனால் நம்ம ரேணுவும் கட்டுறாப்புல. ரேணு காமி, முகத்தை காமி. சூப்பராக இருக்குது. சரியான வெயில், சொல்ல முடியலை. கெட்டப்போ பார்த்தீங்கல்ல, தலப்பா கட்டியாச்சு, எல்லோரும் தலையில் துண்டை போட்டாச்சு. தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டே வரோம். தண்ணி தாகம் அடங்க மாட்டேங்குது. வெயில் ரொம்ப. எங்களுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி மக்கள், அந்த பாத யாத்திரை போகிற மக்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மி. பாருங்கள், நம்ம மக்களை தவிர யாருமே இல்லை. பின்னாடி பாருங்களேன், யாருமே இல்லை. செம வெயில் பாருங்கள். ரேணுலாம் பாருங்கள், ஐயா பாருங்கள். சவுதி அரேபியாவில் ஒட்டம் வைக்கிற மாதிரி ஆகிட்டாரு. அருள்மிகு அன்னை மூகாம்பிகை ரிஷிபீடம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கணக்கம்பட்டி பக்கத்து ஸ்டாப். இது கணக்கம்பட்டி தானா? என்ன கணக்கம்பட்டி அந்த மூட்டைசாமி அது வந்து உள்ளுக்குள்ள ஒன்று போனீங்கன்னா பஸ் போக ஆட்டம். இங்கேருந்து 1.25 கிலோமீட்டரா? நம்ம கணக்கம்பட்டி ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு வண்டி உள்ளுக்குள்ள போகும். என்ன தோப்பு தாண்டித்தான் 1/2 மணி நேரத்தில் போய் நடக்கும். சரிங்க. போனீங்கன்னா ஆட்டோவும் போகும், பஸ்ஸுகளும் போகும். சரிங்க. மக்களே, இப்போ நம்ம வந்து கணக்கம்பட்டி ரீச் ஆயாச்சு. சரிதா? கணக்கம்பட்டி அவுட்டர்னு போட்டிருக்கு. போகிற வழியிலேயே நம்மளோட கணக்கம்பட்டி சித்தரோட ஜீவசமாதி இருக்குது, அவரோட கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு அன்னதானம் போடுவாங்களாம். அங்கே போயிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம். திண்டுக்கல் மாவட்டம்னா இந்த பழனி இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான இடங்களில் நம்ம கணக்கம்பட்டியும் ஒன்று. கணக்கம்பட்டி நம்ம மூட்டைச்சாமி சித்தர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் ரொம்ப மௌனமாக இருப்பார். ஆனால் ரொம்ப சித்து விளையாட்டுக்கள்
மனசில் உள்ளதை படிக்கக்கூடிய ஒரு போகர், அப்புறம் வந்து புலிப்பாணி சித்தரோட மறு வடிவம் அப்படின்னு மக்களால் சொல்லப்படுது. நம்ம போவோம். இவருங்க மக்களே, போய்கிட்டே இருக்கும்போது சூரியகாந்தி பூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சூரியகாந்தி பூ எப்பவுமே சூரியனை பார்த்து தான் இருக்கும்ல. இந்த இருக்குது சூரியன் மேலே, இந்த இருக்குது பாருங்கள், எல்லாமே அங்கிட்டு பார்த்தா இருக்குது. மலை மேலே ஏறும் போது பிடிக்காத கால் இப்போ இந்த ரோட்டு பாதையில் நடக்கவும் கால் 2-3 இடத்துல பிடிச்சிருச்சு. எனக்கு நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வலி இருக்குது. நான் வந்து தத்தி போய்கிட்டு இருக்கேன். இந்த ரோட்டை தாண்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சூரியகாந்தி சூப்பராக இருக்குது, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எல்லா சூரியகாந்தியுமே நம்மளை பார்த்துருக்கு பாருங்கள். முடியலை, கால் பிடிச்சிக்கிருச்சு. எப்பவுமே நம்ம மலை ஏறும் போது செங்குத்து சமபாதை அந்த மாதிரி ஏறிக்கிட்டு போகும்ல, கால் வந்து தூக்கி வைப்போம். அந்த மாதிரி கால் மூத்தெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறனால கால் பிடிக்குது எனக்கு. வேறு வழி இல்லை, போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம கணக்கம்பட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே போனால் நம்ம அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த காலுக்கு ஏதாவது பண்ண வைக்கணும். நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு பழனிக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த வண்டியில் வந்து பாருங்களேன், எங்களுக்கு பிஸ்கெட்டும் தண்ணியும் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி போகிற போக்கில் ரொம்ப பேர் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, மேரிகோல்டு பிஸ்கெட்டும் சின்ன வாட்டர் கேன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நடந்து வர்றவங்களுக்கு இது பெரிய விஷயம். கணக்கம்பட்டிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் வெஜ் பிரியாணி, தயிர் சாதம், இல்லைன்னா புளியோதரை, இது மாதிரி எவ்வளோ கொடுத்தா கூட போதும். உங்களுக்கு பிஸ்கெட் வேணாம்? பிஸ்கெட் வேண்டாம். பாருங்கள் மக்களே, எல்லோரும் அம்மா சொல்கிறது கேளுங்க. இனிமேல் கொடுக்குறவங்க எல்லோரும் வெஜ் பிரியாணி, ஒரு லெமன் ரைஸு, தக்காளி ரைஸு அந்த மாதிரி கேட்குறாங்க. ரேணு, உனக்கு எப்படி வேணும்? உனக்கும் லெமன் ரைஸ் தான் வேணுமா? மக்களே பாருங்கள், கணக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவசமாதி செல்லும் வழி 400 மீட்டர் இடதுபுறம். இந்த வழியிலே போய் 400 மீட்டர் இடதுபுறம் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம போயிட்டு ஐயாவை பார்ப்போம், கணக்கம்பட்டி ஐயாவை.